அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். இன்றைய பயிற்சி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பீமாஸ்ரீ. இந்த பீமாஸ்ரீயை அதிகபட்சம் யாரும் விற்கிறது இல்லை. ஏன்னா மினிமம் சம் சொல்லி 5 lakhs அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு வேண்டாத பொருளா என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. பட் பழைய பீமாஸ்ரீயை காட்டிலும் இப்ப இருக்கிற பீமாஸ்ரீ பாலிசியில மாடிஃபிகேஷன் அதிகமா இருக்கு. அது பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா பழைய பிளான்ல 24 வரையும் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 28 வருஷம் வரையும் பீமெண்ட் கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. கஸ்டமருடைய நீட் பேஸ் செல்லிங்ல என்ன தேவையோ அது மாதிரி இந்த பீமாஸ்ரீ பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பீமாஸ்ரீ எப்படியெல்லாம் கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளானை பத்தி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கஸ்டமர்ஸ் இதுவே மேக்ஸிமம் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனிங்க. இன்னொரு லிங்க் அனுப்புறேன். மீட்டிங் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். ஷார்ப்பா 6 மணிக்கு மீட்டிங் முடிச்சிடும். வெல்கம் டு பிரதி சோழன் சகலவி. லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. பீமாஸ்ரீ பிளான் நம்பர் 748. யாருடைய மைக்கோ குறக்குறன்னு இருக்கு. ஆனே உங்க மைக்கு தான் குறக்குறன்னு வருது. அதை மீட் போட்டுக்குங்க. பீமாஸ்ரீ பாலிசியுடைய மெயின் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா மற்ற பிளான்ல தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ இந்த பிளான்ல தெரிஞ்சுக்கணும். முக்கியம். ஏன்னா மற்ற எல்லா பாலிசிகளையும் மினிமம் 30 நாள் இருக்கும். இன்னொரு பாலிசியில 8 வயசு இருக்கும். மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 70 கூட இருக்கும். இந்த பாலிசி கொஞ்சம் வித்தியாசமா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை பற்றிய ஒரு பார்வை. பீமாஸ்ரீ மினிமம் ஏஜ் என்ட்ரி 8 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது 8 வயசு முடிஞ்சு 9 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு. 8 years கம்ப்ளீட்டட். ஏன்னா டேர்ம் அதுல சர்வியல் பெனிஃபிட் ஆரம்பிக்கிறது 18 வயசு ஆனால் மேஜர் ஆனால் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் கொடுப்போம். ஸோ அதனால இந்த இது கொடுத்துருக்கு. மினிமம் ஏஜ் என்ட்ரி 8 வருஷம். மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி என்னன்னா 14 வருஷம் டேம். மொத்தமே எத்தனை டேம் இருக்குன்னா 14, 16, 18, 20, 24, 28. ஸோ மொத்தம் 6 வகையான டேம் இருக்கு. முதல்ல 4 வகையான டேம் இருந்துச்சு. இப்ப 6 வகையான டேம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல 14 வருஷம் நீங்க டேம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் என்ட்ரி 55 வயது. ஜீவன் லேப்ல 59, பீம ஜோதியில 60, ஜீவன் உற்சவ்ல 65. இதுதான் மேக்சிமம் என்ட்ரி ஏஜா இருந்துடும். ஸோ இந்த பிளான்ல 14 வருஷம் ஷார்ட் டேர்ம் போட்டீங்கன்னா 55 வயசு என்ட்ரி. 53 வருஷம் இருந்துச்சுன்னா 16 வருஷம் டேர்ம் போடலாம். 18 வருஷம் டேர்ம் போடுறதா 51 வயசு இருக்கும் மேக்சிமம். 20 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 49 வருஷம். 45 வருஷம் போட்டீங்கன்னா 24 வருஷம். 41 வருஷம் வயசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 28 வருஷம் போடலாம். இதுல இது கூட டேர்ம் தான். பிபிடி டேர்ம் -4 அதுல வரும். இந்த பாலிசியினுடைய மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 69லயே பாலிசி மெச்சூரிட்டி ஆயிரும். அது 69 வயசு 5 மாசம் 29 நாள் வரையும் இந்த பாலிசியில மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜா வச்சிருக்காங்க. இந்த பாலிசியில மோடு இயர்லி, ஆஃபலி, இயர்லி, ஆஃபலி, குவார்டர்லி, மந்த்லி எஸ்எஸ் உண்டு, ஈனாச்சும் உண்டு. மினிமம் சம்மசூடு 10 lakhs. மேக்சிமம் சம்மசூடு நோ லிமிட். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50,000. இப்போ மினிமம் 50 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டீங்கன்னா 10,50,000, 11 லட்சம், 11.5 லட்சம்,
தான் போட முடியும். இதுதான் கண்டிஷன். கேரண்டி எடிஷன் வந்து 2 இருக்கு. இது வந்து கேரண்டி ₹1 கூடுனாலும் மெச்சூரிட்டியில எவ்வளவு கிடைக்கும் உத்தரவாதமா கேட்கிறவங்களுக்கு இந்த பிளான் கொடுக்கலாம். ஸோ கேரண்டி எடிஷன் முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 பெர் 1000 ஃபார் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். ₹55 வந்து பெர் 1000 ரிமைனிங் பிபிடி. எத்தனை வருஷம் நம்ம பிபிடி. இது வந்து பிரீமியம் செலுத்தும் காலத்திற்கு மட்டுமே கேரண்டி எடிஷன் கொடுக்கப்படுகிறது. பழைய ஆஸ்திரேலியா அப்படித்தான் இருந்துச்சு, ரோட் மணியில இருந்துச்சு. கேரண்டி ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ 1/10/2024 மறுபடியும் அதவே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா சர்வைவல் பெனிஃபிட். அதுல ஒரு ஸ்லைட்ல வந்து நான் ஒரு சின்ன மாற்றம் பண்ணல. அந்த டேர்ம்ல வந்து பிபிடி மட்டும் போடாம விட்டேன். ஸோ அதை நான் கிளாஸ் முடிஞ்சு பிபிடி அனுப்புறதுக்கு முன்னாடி அதை நான் மாத்திட்டு உங்களுக்கு அனுப்புறேன். 14 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா பணம் செலுத்துறது வந்து 10 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா 4 வருஷம் கட்ட வேண்டியது. 2 - 4 4 வருஷம் பணம் கட்ட வேண்டியது இல்லை. 10 வருஷம் பணம் கட்டி முடிச்சுக்குவீங்க. முடிச்ச மாயம் 2 பணம் கட்டி முடிச்சு அடுத்த வருஷம் நீங்க கட்டி போட்டு 10 லேக் சம்மர்சூல்ல 50% ஆஃப் பேசிக் சம்மர்சூல் 30% கொடுப்பாங்க. 1 வருஷம் கேப் விட்டுருவாங்க. 12வது வருஷத்துல ஒரு 30% பேசிக் சம்மர்சூல் கொடுத்துருவாங்க. இது சர்வைவல் பெனிஃபிட் வந்து 2 டைம் கிடைக்கும். 10வது வருஷமும் 12வது வருஷமும் பணம் கட்டி முடிச்சிருவோம். முடிச்ச மாயமே அடுத்த வருஷமே 30% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் விட்டு 12வது வருஷம் கம்ப்ளீட் ஆகி 30% பேசிக் சம்மர்சூல் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டிங்கிறது 14வது வருஷம். அப்போ மெச்சூரிட்டியை வந்து 14வது வருஷத்துல அந்த 30%, 60% போக மீதி இருக்கக்கூடிய 40% வந்து 14வது வருஷத்துல கொடுப்பாங்க. 40% பேசிக் சம்மர்சூல் கொடுத்துட்டு முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 கேரண்டி சொல்லணும். மீதி இருக்கக்கூடிய 5 வருஷம் பிபிடி வந்து 10 வருஷம் தான். ஸோ அதுக்கு வந்து 5 வருஷமும் ₹1000 ₹55 போட்டும் போனஸ் கேரண்டி கொடுத்துருவாங்க. இது 14 வருஷ டேர்ம். இதுவே 16 வருஷம் டேர்மா இருந்தா பிபிடி வந்து 12 வருஷம் கட்டி முடிச்சமாவே நம்மளுக்கு பேமெண்ட் வரும். அதுல 5% சேர்த்து கொடுப்பாங்க. 35% ஆஃப் பேசிக் சம்மர்சூல் 12வது வருஷத்துல. 14வது வருஷத்துல 35% பேசிக் சம்மர்சூல். இப்போ 35 70% போக மெச்சூரிட்டி டேட்ல 16வது வருஷத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% பேசிக் சம்மர்சூலும் முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 கேரண்டி அடிச்சனும். மீதி ரிமைனிங் 7 வருஷத்துக்கு, ஏன்னா இதுல வந்து 12 வருஷம் டேர்ம். 12 வருஷம் டேர்ம்ல முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 கொடுத்துருவாங்க பிபிடி. மீதி இருக்கக்கூடியதுக்கு 7 வருஷத்துக்கு ₹1000 ₹55 போட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டியில பேமெண்ட் கொடுப்பாங்க. இதை சர்வேல் பண்ணி மட்டும் சேர்த்து சொல்றேன், மெச்சூரிட்டி சேர்த்து சொல்றேன். இந்த பிளானுடைய பெனிஃபிட் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அடுத்து 18வது வருஷத்துல என்ன கிடைக்கும்னா, 18வது வருஷம் டேர்ம் போடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பிரீமியம் செலுத்தும் காலம் வந்து 14 வருஷம் தான். ஸோ 4 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டியது. 14வது வருஷத்துல 40% ஆஃப் பேசிக் சம்மர்சூல் 40% ஆஃப் பேசிக் சம்மர்சூல் கொடுப்பாங்க. 16வது வருஷத்துல 40% பேசிக் சம்மர்சூல் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி டேட் ஆஃப் 18வது வருஷத்துல இந்த 40 + 40 80 போக மீதி இருக்கக்கூடிய 20% பேசிக் சம்மர்சூல் கொடுத்துருவாங்க. பிளஸ் முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 பிளஸ் மீதி இருக்க எத்தனை வருஷம் இருக்கு? 14 வருஷத்துல 5 வருஷத்துக்கு ₹50. மீதி இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு வந்து ₹1000 ₹55. இது வந்து கேரண்டி எடிஷனா கொடுத்துருவாங்க. அடுத்து 20வது வருஷம். 20வது வருஷத்துல வந்து நம்ம பிரீமியம் செலுத்துறது வந்து 14 வருஷத்துக்கு பணம் கட்டுவோம். ஆனா 16வது வருஷத்துல 45% பேசிக் சம்மர்சூல் கொடுத்துருவாங்க. 18வது வருஷம் 45% பேசிக் சம்மர்சூல் கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டி ஆஃப் 20வது வருஷத்துல என்ன கிடைக்கும்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 45 + 45 90 போக பேலன்ஸ் சம்மர்சூல் வந்து 10% இருக்கும். இந்த 10% பேசிக் சம்மர்சூலும் பிளஸ் முதல் 5 வருஷத்துக்கு ₹1000 ₹50 பிளஸ் 16 வருஷம் நம்ம பணம் கட்டுவோம். 5 வருஷம் இருந்துச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய 11 வருஷத்துக்கு பிபிடி வந்து ₹1000 ₹55 கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க. 14 16 18 20 இந்த 4ல பாத்தீங்கன்னா 16ல சர்வைவல் பெனிஃபிட் வந்து
16 வருஷம் டேம் வந்து சர்வைவல் பெனிஃபிட் 30% கொடுப்பாங்க. 18 வருஷத்துக்கு 35%. 14க்கு 30, 16க்கு 35, 18க்கு 40, 20ல இருந்து அடுத்து வரக்கூடிய 2 டேர்முக்கும் 45 தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டு கேரண்டி எடிஷன் வந்து பிபிடிக்கு மட்டும்தான் வரும். ஸோ 24வது வருஷம் டேம் 24 வருஷம் டேம் பாலிசி எடுத்தோம்னா 20 வருஷம் பிரீமியம் எடுத்தனா போதும். 20 வருஷத்துக்கு மேல எத்தனை வருஷம் நீங்க பாலிசி போட்டாலும் சர்வைவல் பெனிஃபிட் வந்து 45% ஆஃப் பேசிக் சம் வரும். 22வது வருஷத்துல 45% பேசிக் சம் வரும் கொடுத்துருவாங்க. 24வது வருஷம் பாலிசி மெச்சூர்டு. அப்ப 45 + 45 90 போக 10% பேசிக் சம் வரும். முதல் 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 50 ரூபா. இப்ப எத்தனை வருஷம் பணம் கட்டுறோம்? 20 வருஷம் பணம் கட்டுறோம். 5 வருஷம் வாங்கிடுறோம். அப்படின்னா மீதி ரிமைனிங் 15 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டியில கேரண்டி எடிஷன் கிடைச்சிருது. 24 வருஷத்துக்கு. அடுத்து 28 வருஷம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் 28 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா 24 வருஷம் பணம் கட்டினா போதும். 24வது வருஷம் 45% ஆஃப் பேசிக் சம் வரும். 26வது வருஷம் 45% ஆஃப் பேசிக் சம் வரும் கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டியில 28வது வருஷம் பேசிக் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% ஆஃப் பேசிக் சம் கொடுத்துருவாங்க. பிளஸ் முதல் 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 50 ரூபா. பிளஸ் அப்ப மொத்தத்தினா 24 5 போச்சுன்னா 19. மீதம் இருக்கக்கூடிய 19 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 55 ரூபா கேரண்டி எடிஷன் கொடுத்துருவாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது டவுட் இருந்தா கேட்டுருங்க கையோட, இல்லாட்டி போலாம். கார்த்தி சொல்லு. ஓகேவா? டெத் பெனிஃபிட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் சொல்லிட்டேன், மெச்சூரிட்டி சொல்லிட்டேன். ஸோ டெத் பெனிஃபிட் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் 5 வருடத்திற்குள்ள அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 125% ஆஃப் பேசிக் சம் வரும். அதாவது 10 லட்சம் ரூபா மினிமம் சம் வரும். 10 லட்சம் ரூபா பாலிசினா 12.5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. பிளஸ் கேரண்டி எடிஷன் முதல் 5 வருஷத்துக்குள்ள இருந்தாருன்னா 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் போட்டு எந்த வருஷம் இறக்குறாரு 5 வருஷத்துக்குள்ள இருந்துட்டாருன்னா 4வது வருஷம் இறக்குறாருன்னா 4 வருஷத்துக்கு கேரண்டி எடிஷனை போட்டு நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் 5 வருஷத்துக்கு மேல எப்ப இறந்தாலும் டெத் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு இறந்தாருன்னா 125% ஆஃப் பேசிக் சம் வரும். பிளஸ் கேரண்டி எடிஷன் வந்து எந்த வருஷம் இறக்குறாரோ, இப்போ 7வது வருஷம் இறக்குறாருன்னா 7 வருஷத்துக்குரிய கேரண்டி எடிஷனும் போட்டுட்டு பிளஸ் லாயல்டி எடிஷன் விசுவாச பங்களிப்பு அப்படிங்கிறதையும் இந்த இதுல வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. முதல் 5 வருஷத்துக்குள்ள இறந்தா லாயல்டி கிடையாது. 5 வருஷத்துக்கு மேல இறந்தா தான் லாயல்டி எடிஷன் உண்டு. அதுதான் இந்த பாலிசியுடைய அடிஷனல் பெனிஃபிட். இன்னொரு பெரிய விஷயம், டெத் வந்து இப்ப 5 வருஷத்துக்குள்ள சர்வைவல் பெனிஃபிட் நம்ம வாங்க மாட்டோம். 5 வருஷத்துக்குள்ள நம்ம சர்வைவல் பெனிஃபிட் வந்து வாங்க மாட்டோம். இன்கேஸ் ஆஃப் பிரீமியம் செலுத்தும் காலம் முடிச்ச பின்னாடினா நம்ம வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்து இந்த பாலிசியில வாங்குறோம். இப்ப 14 வருஷம் டேம்னா 10 வருஷம் பிரீமியம் கட்டுவோம். அவர் 11வது வருஷம் இறந்தாருன்னா அவர் வந்து அந்த 14வது வருஷம் மீன்ஸ் அந்த 12வது வருஷம் வாங்கிடுறாரு. ஒரு 13வது வருஷம் இறந்தாருன்னா நம்ம கொடுத்துருக்க முடிய சர்வைவல் பெனிஃபிட், அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை எல்ஐசியில வந்து கழிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு டெத் சம்மசூல் இருக்கோ அந்த டெத் சம்மசூலை கொடுத்துருவாங்க. பிளஸ் கேரண்டி எடிஷன்ங்கிறது எத்தனை வருஷம் அவர் பணம் கட்டிக்கிறாரோ அந்த தொகையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு அடிஷனலா ஒரு பெனிஃபிட் சொல்லுங்க. இந்த பாலிசி பெய்டப் ஆயிருச்சுன்னா அந்த பாலிசியை சரண்டர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கூட இந்த பெர்சன்டேஜ் வந்து டெத் சம்மசூல் பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ரைடர் இது வந்து நம்ம சர்வைவல் பெனிஃபிட் பார்த்துட்டோம், மெச்சூரிட்டி பார்த்துட்டோம். டெத்துல முதல் 5 வருஷத்துக்குள்ள இருந்தா என்ன பெனிஃபிட் 125% பேசிக் சம்மசூல் பிளஸ்
மெச்சூரிட்டியில கேரண்டி எடிஷன் என்ன 5 வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு மேலேனா லாயல்ட்டி கிடைக்குது. இது வந்து நேச்சுரல் டெத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். இந்த ரைடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா நம்ம ரைடர்ஸ் கிளாஸை பத்தி அழகாவே எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஸ்லைடு தான் நான் போட்டிருக்கேன். ரைடர்ல வந்து 4 ரைடர் இருக்கு. ஒன்று ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்டல் டெத் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், பிரீமியம் பெனிஃபிட் ரைடர், டேர்ம் ரைடர். இந்த 4 ரைடருமே இந்த பீமாஸ்ரீ பாலிசிக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடருங்கிறது வந்து ஒன்று ஈக்குவல் சம்மர்சூட் கொடுக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டா 10 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம். இல்ல நான் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம். அல்லது மேக்சிமம் 3 டைம்ஸ் ஆஃப் சம்மர்சூட் எடுத்துக்கலாம். மேக்சிமம் 3 டைம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கூட நீங்க இதுல சேர்த்துக் கொள்ளலாம். பாலிசி எடுக்கும் போது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாலிசி எடுத்து மினிமம் பிரீமியம் வந்து 5 வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரை இதை சேர்த்துக் கொள்ளலாம். 4வது விஷயம் என்னன்னா ஏபி அப்ளிகபிள் வந்து ஒன்லி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வந்து பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டோட முதல்ல என்ன ரூலோ அந்த ரூல வந்து மாறவே மாறாது. ஸோ இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பீமாஸ்ரீ பாலிசி எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 30 லட்சம் வரையும் ஏபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த கால்குலேஷன். அடுத்து ஏடிடிபி ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ல இருக்கு. இது என்ன எடுக்கணும்னா ஈக்குவல் டு பேசிக் சம்மர்ஸ் வந்து எடுக்க முடியும். 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் எடுக்க முடியும். இதுதான் கண்டிஷன், இது மாறாது. இதையும் ஏடிடிபி பாலிசி எடுக்கிறப்ப தான் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. பாலிசி எடுத்துட்டு பின்னாடி பாலிசி எடுக்கிறப்ப ஏடிடிபி எடுக்காம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் வந்து பிபிடி எடுத்துக்கலாம் வந்து 5 வருஷம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து ஏடிடிபி அப்ளிகபிள் அப் டு டேர்ம் முறையில். இது டேர்ம்னா அப்படின்னா பீமாஸ்ரீல 28 வருஷம் டேர்ம் எடுக்கிறோம். அதுல பணம் கட்டுறது 24 வருஷம் தான் பணம் கட்டுவோம். 25வது வருஷத்துல அந்த பாலிசிதாரர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா கூட ஒரு நம்ம பேசிக் சம்மர்சூட் கொடுப்போம். இதுலயே ஏபியில 28 வருஷம் டேர்ம் போட்டு அவரு 25வது வருஷம் இறந்தாருன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரேன். மறுபடியும் அந்த ரைடருடைய கிளாஸ் ஏதாவது டவுட்னா ரைடருடைய கிளாஸ் யூடியூப்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து அந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடருக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 6 விஷயத்துல பிரஷிங், டாய்லெட்டிங், பாத்திங், ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங், மொபிலிட்டி, இந்த 6 விஷயத்துல எனி 4 out of 6 அஃபெக்டட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து ஹானர் பண்ணுவாங்க. அப்படி ஹானர் பண்ணாங்கன்னா பேசிக் சம்மர்சூட் ஏபி சம்மர்சூட் 10 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது குறிப்பா சொல்லப்போனா லட்சத்துக்கு 833 ரூபாய் 33 பைசா. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டா 8330 ரூபாய் வந்து அவருடைய வங்கி கணக்குல அவருடைய வாழ்வு காலத்தை கட்டலாம். பட் பிரீமியம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது. இதுதான் ஏடிடிபியோட முக்கியமான அம்சம். ஏபிக்கு ஒன்லி பிபிடி வரைதான் ஏபி அக்செப்ட் ஆகும். ஏடிடிபிக்கு வந்து டேர்ம் வரை அக்செப்ட் ஆகும். இதுதான் 2 கண்டிஷன். அடுத்து பிரீமியம் பெனிஃபிட். ஏன் இந்த பாலிசியில பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில குறைந்தபட்ச நுழைவு வயது 8 வயது. அதனால அவங்களுக்கு பணம் கட்டுறதுல இருந்து கேட்டா இது குழந்தை வந்து மைனர் 17 வயசுக்குள்ள இருந்தாருன்னா ப்ரொப்போசல் தான் பண்ணுவாரு. ப்ரொப்போசலுக்கு வந்து ஏதாவது பணம் கட்டுற சமயத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா தொடர்ந்து அந்த பெனிஃபிட் எல்லாம் சேரணும் இருக்கிறதுக்காக தான் இந்த பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இந்த பிரீமியம் பெனிஃபிட்டையும் பாலிசி எடுக்கிறப்ப நம்ம போட வேண்டிய எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இன்கேஸ் அவர் இடையில எடுக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் 3 years பிபிடி இருக்கணுங்கிறது ஏபி ஏடிடிபிக்கு என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். பிரீமியம் வேபிள் பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள் ஆகும் குழந்தையோட 25 வயசு வரையும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ப்ரொப்போசருடைய கண்டிஷன். அதுக்கப்புறம் ப்ரொப்போசருக்கு வந்து மேக்சிமம் கவர் வந்து 70 வயசு வரையும் தான் இருக்கும். 70 வயசு வரைன்னா இந்த கவரேஜஸ் இருக்கும். இப்போ 65 வயசுல அவர் வந்து வயசு குழந்தைக்கு வந்து பாலிசி எடுக்கிறது ஒரு ஏடிடிபி எடுக்கிறாரு வந்து பிடபிள்யூடி எடுக்கிறாருன்னா அதிகபட்சம் 5 வருஷம் தான் அவர் பிடபிள்யூடி வந்து பயன்படுத்த முடியும், இல்லாட்டி பயன்படுத்த முடியாது. ஏன்னா குழந்தைக்கு ஒரு சிலருக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகுது. ஸோ அதுல குழந்தைகளுக்கு எதுவும் இப்போ 17 வயசு 15 வயசு குழந்தைக்கு ஒரு பாலிசி எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன். 15 வயசு 10 வருஷம் வரையும் மேக்சிமம் 25 வயசு வரையும் பிரீமியம் செலுத்தும் காலத்தை 25 வச்சுக்கலாம். ஆனா
ப்ரொப்போஸோட ஏஜ் வந்து 65 வச்சுக்கோங்களேன். பிரீமியம் செலுத்தும் காலம் வந்து 10 வருஷம் தான் இருக்கும். ஸோ அவருடைய வயசு வந்து அவருக்கு வந்து 25 வயசு வரை உண்டு. ஆனா சரி, இன்னும் 5-10 நிமிஷம் தான் இருக்கு. இதை முடிச்சிடுறேன். அப்புறம் டேர்ம் ரேட்டரை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். டவுட்னா கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் போய்க்கலாம். ஸோ இதுல பிரீமியம் பெனிஃபிட்ல குழந்தைக்கு 15 வயசு ஆகுது. ப்ரொபோசல் ஏஜ் 65 அப்படின்னா அதிகபட்சம் குழந்தைக்கு வந்து 25 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் பிரீமியம் பெனிஃபிட். ஆனா அப்பாவுக்கு வயசு வந்து 65 வயசு ப்ரொபோசல் இருக்கிறதுனால அந்த கேஸ்ல 5 வருஷத்துக்கு தான் பிரீமியம் பெனிஃபிட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரொபோசலுடைய மேக்சிமம் சீசிங் கவர் வந்து 70 வயசு தான். லேடிஸா இருந்தாங்கன்னா கேட்டகரி 1 and 2 தான் பிடபிள்யூடி கொடுக்க முடியும். ப்ரொபோசர் வந்து கிரேட் ஃபாதர்ஸ் ப்ரொபோஸ் பண்ணலாம், ஆனா பிடபிள்யூபி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வித்தவுட் பிடபிள்யூ குழந்தை அப்பாவுக்கு பேரண்ட்ஸ் இல்லாம 25 லட்சம் வரையும் அவங்களுக்கு வந்து பிடபிள்யூ இல்லாம நம்ம ஒரு பேரண்ட் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்ங்கிறது எதுக்கு தேவை? 25 லட்சம் வரையும் பிடபிள்யூ இல்லாம கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாரி. ஆனா பிரீமியம் பெனிஃபிட்டோட கொடுத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கலாம். பேரண்ட் இன்சூரன்ஸ் தேவை. 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு பாலிசி கொடுத்தாலும் பேரண்ட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக. பேரண்ட்னா நான் ப்ரப்போஸ் பண்றேன், என் மனைவிக்கும் எனக்கு உள்ள சம்மஸோட சேர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். டேர்ம் ரேடர் வந்து கண்டிஷன் வந்து இந்த பாலிசியில வந்து மினிமம் ஏஜ் என்ட்ரி 8 வயசு. அவருக்கு டேர்ம் ரேடர் கொடுக்க முடியாது. அதனாலதான் இந்த கண்டிஷன் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். 18 வயது ஆயிருந்தா மட்டும்தான் இந்த டேர்ம் ரேட்டரை சேர்த்துக்க முடியும். பேசிக்கா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். இது மேக்சிமம் 35 வயசு, 35 வருஷம் அல்லது 75 மைனஸ் இருக்கும். பட் இந்த பாலிசியோட கண்டிஷன்ல மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 69 முடிஞ்சு போயிடும். ஸோ அப்ப இந்த 35 வருஷம் 75 மைனஸ்ங்கிற கண்டிஷனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம். பிரீமியம் அதுலயே கொஞ்சம் ஹெவியா தான் வரும் பீமா ஸ்ரீல. அப்படி இருக்க போறப்ப நீங்க மினிமம் இந்த டேர்ம் ரேட் வந்து 1 லட்சம் கூட வச்சுக்கலாம். அதிகபட்சம் 25 லட்சம் வரையும் டேர்ம் ரேட் அலோவ் பண்ணிக்கலாம். நீங்க 30 லட்சம் ரூபாய்க்கு டேர்ம் பீமாஸ்ரீ போட்டீங்கன்னா அதிகபட்சம் 25 லட்சம் வரை தான் அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து சேமஸ் பேசிக் எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டுறீங்களோ அதுவே வச்சுக்கலாம். இல்லைன்னு கேட்டா 28 வருஷம் டேம் போட்டு 22 வருஷம் நீங்க டேம் போட்டுருக்கீங்க. பிரீமியம் செலுத்துனால வந்து 24 வருஷம் தான் இருக்கும். ஸோ டேர்ம் ரேட் போட்டாலும் 24 வருஷத்துக்குள்ள நீங்க பணம் கட்டிடுவீங்க. ஆனா உங்களுக்கு 28 வயசு வரையுமே உங்களுக்கு கவரேஜஸ் இருக்கும். மேக்சிமம் கவர் சீசன் வந்து 75 வயசுன்னு போட்டிருக்காங்க. டேர்ம் ரேட் வந்து டேர்மோட பேசிக் கண்டிஷனே போட்டிருக்காங்க. ஆனா இந்த பீமா ஸ்ரீல அதிகபட்சம் 69 வயசுலயே பாலிசி நிறைவடைந்து விடும். இதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் டேர்ம் ரேட் ஒன்லி பாலிசி எடுக்கிறப்ப தான் கொடுக்க முடியும், இடையில கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அடுத்து லோன் வந்து லோன் கேன் பி அவைலபிள் எனி டைம். 1 வருஷம் பிரீமியம் கட்டி இருக்கணும் அல்லது 1 வருஷம் பாருங்க. லோன் கேன் பி அவைலபிள் எனி டைம் டூரிங் தி பாலிசி டேர்ம் provided at least 1 full year premium has been paid and 1 full year completed since inception of policy. 1 வருஷத்தை பிரீமியத்தை கட்டியிருந்தா கூட லோன் வாங்கிக்கலாம். இயர்லி பிரீமியம் நீங்க கட்டுறீங்க, நாளைக்கே லோன் வாங்கினாலும் பாலிசி கமிட்மெண்ட் போட்டு வாங்கிக்கலாம். 1 இயர் பிரீமியம் கட்டியிருந்தாவே போதும். அதுவும் அதே மாதிரி சரண்டருக்கும் 1 இயர் பிரீமியம் கட்டியிருந்தாவே 1 இயர் பிரீமியம் கட்டி முடிச்சு 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம சரண்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. மெச்சூரிட்டிலையும் இருக்கு, டெத்லையும் இருக்கு. மெச்சூரிட்டிலையும் இப்ப டெத் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இருக்கு. டெத்துக்கும் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இருக்கு. இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாலிசி மெச்சூரிட்டி ஆகிறப்ப சர்வேல் பெனிஃபிட்டா கிடையாது, மெச்சூரிட்டியா வரக்கூடிய தொகையை 5 வருஷத்துல வாங்கிக்கிறேன், 10 வருஷத்துல 15 வருஷத்துல வாங்கிக்கிறேன் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மெச்சூரிட்டியை வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷனை நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா டெத்தை மட்டும் அவர் ஏற்கிறதுக்கு அவர் எப்ப வேணாலும் லைவா இருக்கிறப்ப, பிசிக்கலி மென்டலி நல்லா இருக்கிறப்ப அவர் வந்து டெத்தை வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனா நம்ம என்னுடைய மனைவி வீடுக்கு வந்து மொத்தமாக கொடுத்தா பணத்தை ஏதாவது செஞ்சுருவாங்க
என் வாழ்வு காலத்துக்கு போயிட்டு ரெகுலரா ஒரு வருமானம் வரணும் என் மனைவிக்கு அப்படின்னு நினைச்சா நான் உயிரோடு இருக்கிறப்பையோ பாலிசி எடுக்கும் போதோ இல்லை இடையில கூட நீ செட்டில்மெண்ட் ஆப்ஷனை இன்செப்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். இப்ப டெத் கிளைமுக்கு 4.59% டெத் கிளைமுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு தேதி வரை இருக்குது. ஓ மெச்சூரிட்டி ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்ல கொடுக்க சொல்றாங்களோ எல்ஐசி சர்க்குலர் வரும், அப்ப அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். இது சம்மசூடு அண்ட் 10 lakhs எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸை அடுத்த ½ hour கிளாஸ்ல பார்த்துருவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னைய கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குங்கள? கார்த்தி, மோகன்னா டவுட் இருக்கா? ஒன்றும் டவுட் இல்லை, கிளியரா இருக்கு. ரமேஷ், ஏன்னா அந்த பெனிஃபிட்டுக்கு போடுறப்ப நான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும், அதுதான் சொல்றேன், வேற ஒன்றும். கார்த்தி, இந்த பாலிசி நான் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. ஆமா இல்ல யார் கொடுத்தது நம்ம டீம்ல இப்ப கார்த்திகேயன் தான் கொடுத்துருக்காரு. அவர் தான் எங்க பிரான்ச்சுக்கே பீமாசரி கொடுத்தது அவர் தான், வேற யாரும் இல்லை. ஸோ இது வந்து ஏன் இந்த பிளானை நம்ம கொடுக்கணும் விற்கணுங்கிறத சொன்னோம்னா, இது வந்து மினிமம் சம்மஸோட 20 லட்சம் சார், 10 லட்சம் சார். ஸோ நம்ம பெரிய கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்து உத்தரவாதமானது மெச்சூரிட்டியில இவ்வளவுதான் கிடைக்குங்கிறத நம்ம அடிச்சு கொடுத்துருவோம். பிரீமியம் போடுறதா வருதா? இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். 10 லட்ச ரூபா பாலிசிக்கு பிரீமியம் வந்து எவ்வளவு வரும்னா ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா வரை வரும். 13 லட்ச ரூபாய் குறையாம வரும் பிரீமியம். நீங்க கஸ்டமர்கிட்ட வந்து நாங்க 10 லட்ச ரூபா பாலிசிக்கு 13 லட்ச ரூபா கட்டுறமே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, டெத் சம்மசோடு எவ்வளவு 125 மடங்கு. 12.5 லட்ச ரூபா பாலிசிக்கு நீங்க 13 லட்சம் சில்லறை கட்டுறீங்க சார். ஏன்னா மார்டாலிட்டி சார்ஜஸ், பிறப்பு இறப்பு விகிதத்துடைய சார்ஜஸ் மாறுபடுறதுனால உங்களுக்கு பிரீமியம் கூட வருது சார். கேரண்டியான அடிஷன் உள்ள பாலிசிகளுக்கெல்லாம் மெச்சூரிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிடுவோம். இன்கேஸ் ஆஃப் இடையில ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கவரேஜோட பிரீமியத்தை தான் உங்களுக்கு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட கேன்வாஸ் பண்ண முடியும். நீங்க திடீர்னு 10 லட்ச ரூபா பாலிசிக்கு 13 லட்ச ரூபா வருது, 3 லட்ச ரூபா சேர்த்து கட்டுறாங்கன்னு சொல்றவங்களுக்கு இப்படித்தான் நீங்க அப்ஜெக்ஷனை கண்டிப்பா பண்ணணும். சார் டெத் சம்மசூல் 12.5 லட்சம் சார், பாலிசி தொகை வந்து 10 லட்சம் தான், அதுக்கு வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டிக்கு கேரண்டி எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் டெத்துனா அந்த ஒரு 12.5 லட்ச ரூபா கொடுக்கறதுக்காக தனியா ஒரு நோட் பண்றாங்க பிரீமியம் சார் அப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் நம்ம அந்த 12.5 லட்சம் போடுறத சொல்றதுக்கு வசதியாக. வேற ஏதாவது டவுட் இருக்கா? பேர் வந்திருக்கோம் மொத்தம் 8 பேர். என்னோட சேர்த்து 7 இல்லாம 7 பேரு. ரமேஷ் மட்டும் 2 லைன்ல இருக்காரு, அவ்வளவுதான். ஸோ இதோட நான் முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கறதா கேளுங்க. கரெக்டான 1 நிமிஷம் இருக்கு. பாலமுருகன், சார் சொல்லுங்க சார். எப்போ வந்தீங்க? புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சார். ஓகே சரி, நான் முடிச்சு 4:50 சரி 4:50 வந்துட்டேன் சார். சரி 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 ஓகே, நான் அதை முடிச்சிடறேன். நான் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.